Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சி நெய்வேலி 3வது சுரங்க பணிகள் கைவிடப்படும் என கூற முடியுமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக கூட்டணியை விமர்சித்த அவர் பேசியதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் காணலாம். எதிரி, சதி, துரோகி, இன்னொரு பக்கம் நண்பனை போல உறவாடி நம்ம தோல் மேலே கையை போட்டு நம்மை கழுத்து இறுக்கி நம்மை அழிக்க பார்க்கிற பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நாம் நம்முடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். இரட்டை சின்னமும் முரசு சின்னமும் வெற்றி பெற வேண்டும். அந்த NLC நிறுவனத்தை செயல்படாமல் நிறுத்துவோம் என்று பேசியவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? எந்த கூட்டணியிலே இருக்கிறார்? யாரோடு இருக்கிறார்? யாரை எதிர்த்து போராடினார்? மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதாவை எதிர்த்து போராடினார். இன்றைக்கு அந்த பாரதிய ஜனதா கூட்டணியிலே இன்றைக்கு அந்த கட்சி கூட்டணி வைத்திருக்கிறது. நாங்கள் கேட்கிறோம், இப்ப அந்த NLC நிறுவனம் அந்த 3வது சுரங்கத்தை கையகப்படுத்துவதை கைவிட்டுடுமா? கைவிட்டுருவாங்களா? இல்ல அவர்கள் தேர்தல் அறிக்கையில அவர் வேட்பாளர் அறிவிப்பாரா? பேசுவாரா? எல்லாம் பண்ணுவார். வேஷம் போடுவாங்க, கோஷம் போடுவாங்க, வாயால வடை சுடுவாங்க. ஆனா எதுவும் கிடைக்காது, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏதாவது நடந்திருக்கிறா? இந்த 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இந்த தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு திட்டங்களை கொடுத்திருக்கிறார்களா? Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.